சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த ஆண்டின் இந்த 10வது மாதத்தின் கடைசி வேதபாட கூட்டத்தில் கூட கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் சத்தியங்களின் வேதபாட கூட்டங்களை கர்த்தர் கடந்த 47 வாரங்களாக நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் 5 வாரங்களானால் நம்முடைய வேதாகமும் வேதபாட கூட்டம் துவங்கி 1 ஆண்டு ஆக போகிறது. ஹல்லேலூயா. இந்த 1 ஆண்டு காலமாக இந்த வேதபாட கூட்டத்தின் மூலமாக அநேக வசனங்கள், விசேஷமாக விசுவாசத்தை குறித்து அநேக வார்த்தைகள் ஆண்டவர் கடந்த மாதங்கள், இந்த 10 மாதங்களாக இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கடந்த 3.5 மாதங்களாக விசுவாசமும் பொறுமையும் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு பேசி வந்தார். இந்த நாளில் கூட நான் கடந்த வாரமே சொல்லியிருந்தேன், ஆண்டவர் அடுத்த வாரத்திலிருந்து புதிய தலைப்பு விசுவாசமும் போராட்டமும் என்ற காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார், நம்மோடு இடைப்பட போகிறார் என்று சொல்லி கடந்த புதன்கிழமை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஒரு விஷயத்தை அறிந்து பேசுகிறது நல்லதா இல்லை அதை அறியாமல் பேசுகிறதா நல்லதா என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தீர்மானிக்கிறது உண்டு. ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசும்போது கவனமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் அநேக வேளைகளிலே நம்முடைய வார்த்தைகளை அப்படியே அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு சில காரியங்களை நீங்கள் பேசுறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுகிறேன். இதே போல தான் ஒரு போதகர் ஒரு சபையில், அவருடைய சபையில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், போதித்து கொண்டிருக்கிறார். என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், போதித்து கொண்டு. நான் பேசுறதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் போதித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த முதல் ரோலை என்ன பண்ணுறாங்களோ, சிறு பிள்ளைகள் எல்லாம் உட்கார வச்சிருக்கிற போது அந்த சிறு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை ரொம்ப அடங்காமல் என்ன பண்ணுறான்னா அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டிருக்கிறான். இது நான் சொல்கிற காரியம் ஏதோ என் கற்பனையினால் சொல்லுகிறதல்ல, ஒரு நடந்த உண்மையான என் காதால் நான் கேட்ட, எனக்கு தெரிவித்த இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போது அந்த சிறு பிள்ளை என்ன பண்ணி கொண்டு இருக்குதுன்னா இங்கும் அங்குமா ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சபை முடிந்த பிறகு அந்த பிள்ளையோட பெற்றோரை கூப்பிட்டு அந்த போதகர் சொல்லியிருக்கிறார், ஏன் உங்கள் பிள்ளை இப்படி இங்குமா அங்குமா ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெற்றோர்கள் அதை பெரிதாக அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐயா சிறு பிள்ளை அவன் அப்படி தான் நடந்து கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மற்ற பிள்ளைகள் எல்லாம் இப்படி நடக்கலையே, ஏன் உங்கள் பிள்ளை மட்டும் இப்போ அதிகமாக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கு மறுபடியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவன் சிறு பிள்ளை தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த போதர் அதுக்கு, உங்களுக்கு பிள்ளை இருக்கிறதுனால தானே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அந்த பிள்ளை அவர் பேசி ஒரு 5 நாளில் அந்த பிள்ளை மறிச்சு போச்சு. இது நல்லா கவனிக்க வேண்டிய காரியம். எப்பொழுதுமே ஒரு போதகராக இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நாம் கவனமாய் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை மறிச்சு போச்சு. அந்த பெற்றோர்களும் அந்த சபையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த கூட்டம் என்ன ஆச்சு, அந்த குடும்பம் அது ஒரு பின்மாற்றத்தை கடந்து போயிடுச்சு. இதை நான் ஒரு கேலிக்காகவோ இல்லை வேடிக்கையாகவோ இல்லை உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இதை சொல்லலை. நாம் பேசுகிற வார்த்தைகளிலே அவ்வளோ அதிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம கவனமாக பேச வேண்டும், மிக கவனமாக
தேவனுடைய ஊழியத்தை செய்கிற, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, கவனமாய் பேச வேண்டும். ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடந்த வாரத்தில் விசுவாசமும் போராட்டத்தை குறித்து இங்கே நான் பேசிட்டு அடுத்த வாரத்தில் ஆண்டவர் இதை நம்மோடு என்ன பண்ணுவார், இடைபடுவார் அப்படின்னு சொல்லிட்டேன். நாம எப்பொழுதுமே இந்த தேவ சமூகத்திலிருந்து பேசுகிற வார்த்தை அவர் கேட்கிறார். அந்த புதன்கிழமையிலிருந்து என்னுடைய சரீரத்தை என்ன அதிக போராட்டம். ஏன்னா நான் போராட்டத்தை குறித்து என்ன பண்ணணும், அதிகமாக பேசணும். அப்போது என் சரீரத்தில் கடந்த புதன்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சரீரத்தில் அநேக போராட்டம் என் வாழ்க்கையில் இல்லை. அப்பேற்பட்ட சரீர பலவீன போராட்டத்தை நான் என்ன பண்ணலை. இதுக்கு முன்னாடி என் சரீர பலவீனம் வந்திருக்கு, போராட்டம் வந்திருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் என்ன வரல, போராட்டம் வரல. அப்போது நான் அதில் ஒரு சில காரியங்களை நான் உணர்ந்தேன். நம்ம சரீரத்தில் இவ்வளோ போராட்டத்தை நாம் சகிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ போராட்டத்தை நம்ம என்ன பண்ணோம், நோக்கி செல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த சரீர போராட்டத்தில் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன காரியம், ஆண்டவரே ஒருவேளை இந்த போராட்டத்தில் நான் மறித்து போனேன் அப்படின்னு சொன்னால் என்னை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுடைய ஊழியத்தை நான் இன்னும் அதிகமாக செய்யணும்னா எனக்கு ஜீவனை நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அன்றைக்கு இரவு என் சரீரத்தில் என் பலவீனங்கள் நீங்கினதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு சில காரியங்களை நம்ம பேசும் பொழுது நாம் கவனமாய் பேசணுன்றதுக்காக தான் நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். இப்பொழுதும் நான் கவனமாய் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம், இதை நான் முன்னாடியே சொல்லுகிறேன். நாம் விசுவாசமும் போராட்டமும் என்ற காரியத்துக்குள்ளாக நாம் என்ன பண்ண போகிறோம், கடந்து செல்ல போகிறோம். உங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, பிசாசு எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரும் இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில போராட்டங்களை என்ன பண்ணுவார், அனுமதிப்பார். என்ன பண்ணுவார், அனுமதிப்பார். ஏன்னா நமக்கு போராட்டம் உண்டுன்னு வசனம் சொல்லியிருக்கு. போராட்டம் இல்லைன்னு சொல்லுகிற மனுஷன் உங்களை வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு போராட்டம் வராதுன்னு சொல்கிறான்னா நீங்கள் அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நமக்கு போராட்டம் உண்டுன்னு வசனம் சொல்லு. அப்போ இந்த விசுவாசத்தில் இந்த போராட்டத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றதை ஆண்டவர் இனி வரும் மாதங்கள், ஒருவேளை இந்த வசனம் இன்னும் 3 மாதங்கள் கடந்து போகலாம், 4 மாதங்கள் கடந்து போகலாம். ஒருவேளை இதை முடிகிற வரைக்கும் கூட நமக்கு ஒரு சில போராட்டங்கள் நம்மோடு தொடர்ந்து வரலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கிறிஸ்துவ ஜனங்களாக இருக்கிற நீங்களும் நானும் சரி போராட்டத்தை கண்டு பயப்படக்கூடாது. பாஸ்டர் சொல்லிட்டாருப்பா போராட்டம் வரும்னு சொல்லிட்டாரு, நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் நமக்குள்ள காணப்படணும். அப்போ அந்த போராட்டத்தை மேற்கொள்கிறதற்கு நம் ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு சில இதுலலாம் முன்னாடி போட்டுருவாங்க பாருங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில கதைகள் எல்லாம் போடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதில் வரும் கதாபாத்திரங்கள் யாரையும் நோக்கத்தை தாக்கவோ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனை கொடுத்துரும். இந்த வசனங்களை நீங்கள் கேட்க போகிறீங்க, இந்த வசனத்தின்படி உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், சோதிப்பார். அதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வார்னிங்கை நாங்கள் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சோதனைகள் வரும்னு சொல்லி மட்டும் நாங்கள் விட்டுற போகிறது கிடையாது. அந்த சோதனைகளையும் அந்த போராட்டங்களையும் நீங்கள் விசுவாசத்தில் எப்படி மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அதிலே நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், நடந்தீர்கள் என்று சொன்னால், அந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் மேலே வர முடியும். ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை நீங்கள் வசனத்தின்படி நடக்கலைன்னா நம்ம போராட்டத்தில் விழுந்து போயிடுவோம். இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளையும், அநேக போதகர்களையும், அநேக சபை போதகர்களை பேர்பட்ட போராட்டத்தை தான் பிசாசு விட பண்ணுகிறோம். அப்படி நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். வசனத்தின்படி நடப்போம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதின முதலாவது நிருபம், அதனுடைய 6ஆம் அதிகாரம், அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல்
தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் இதில் 12ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லப்படுகிறதான காரியம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நாம விசுவாசத்திலே ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னைக்கு ஒரு வசனத்தை நமக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறார். அவர் அதை மட்டும் சொல்லிட்டு நீங்க விசுவாசத்தோடு நீங்க போராடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் அவர் விட்டு இருந்தார்னா ஓகே, அது ஓகே, அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அதற்கு அடுத்து அவர் சொல்றாரு, அதற்காகவே நீ என்ன பண்ணிருக்கிறாய்? அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. நாம விசுவாசத்துல போராடுகிறதற்கு நாம என்ன பண்ணிருக்கிறோமா? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. நீங்க அப்புறம் எழுதுறவங்க அப்புறமா எழுதிக்கோங்க. வசனங்களை கவனிப்போம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். உங்களை என்னையும் கஷ்டப்படணும், நல்ல விசுவாசத்தில் நீங்கள் போராடணும், ஒரு நல்ல போராளியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். ஓகே, நாம் இன்னைக்கு இந்த செல்ஃபோனை எடுத்துக்கொள்ளும். இந்த காலையில் எடுத்த உடனே நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்ட பிறகு இந்த செல்ஃபோனில் நம்முடைய முதல் அழைப்பு யாருக்காக இருக்கும்? நீங்கள் யாருக்கு அழைப்பீங்க? எந்திரிச்ச உடனே இந்த ஃபோன் எடுத்த உடனே நம்முடைய அழைப்பு யாருக்காக இருக்கும்? சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இல்லை நமக்கு பிடித்தவங்க, நம்மை அதிகமாக யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? முதலாவது ஒரு அழைப்பை கொடுத்து ப்ரைஸ்லாம் காலையில் காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நேற்றைய தினம் எப்படி போச்சு, நேற்றைய காரியங்களை விசாரிப்போம், இன்றைக்கி என்ன காரியங்களெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு காரியங்களை நாம் அழைப்போம். யாரை அழைப்போம்னா, ஒரு நெருக்கமானவங்களை தான் நம்ம அதிகமாக அழைக்கிறது உண்டு. வேலை ஸ்தலத்தில் விட்டுருங்க, பட் நம்முடைய பர்சனலாக நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய முதல் கார் இல்லை நம்முடைய செல்ஃபோன் புதுசாக வாங்குகிறோன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போது எனக்கு நெருக்கமானவங்க, என்னை பிடிச்சவங்க, அவங்களுக்கு தான் நான் முதல்ல என்ன பண்ணணும்? கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம். ஒரு சிலர் பெண் வாங்கினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதலாவது அவங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பெயர்களை எழுதுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது அவங்களுடைய இருதயத்திலிருந்து வருகிறதான காரியம். அதே போல தான் ஆண்டவரும் உங்களையும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இருதயத்திற்கு நாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், நெருக்கமானவர்களாக இருக்கிறதுனால தான் நம்மை ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கிறார்னா, ஒரு நல்ல போராட்டத்தை இந்த உலகத்தில் போராடி ஜெயம் எடுத்து பரலோகத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நினைச்சு பாருங்க, நமக்கு எப்போ எடுத்தாலும் ஒரு பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் எது வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதாய் காணப்படுகிறது. அநேக நேரங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஒரு சில போராட்டங்களை நம்முடைய சரீரத்தில் நம்ம சகிக்கிறது உண்டு. அப்போ அந்த நல்ல போராட்டங்களை நாம் போராடுவதற்காகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும்
அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை போய் நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் கடவுள் எதுக்குப்பா உங்களை படைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கர்த்தரை தெரியாதவனிடத்துல போய் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ, நல்லா கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இடத்துல கடவுள் நம்ம எதற்காக படைத்தார் என்று கேட்டு பாருங்க. அவங்களுடைய பதில் வேற. ஆனால் அவங்களிடத்துல சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவர் நீங்களும் நானும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இயேசுவை அறியாதவன் என்ன சொல்லுவாங்கன்னா, அட பைத்தியக்காரனே, கஷ்டப்படுகிறதுக்காகவாடா ஆண்டவர் எவனையாவது படிப்பாரு அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? சொல்லுவானா? சொல்ல மாட்டான். கஷ்டப்படுறதுக்காடா நம்ம பிள்ளைய பார்த்து சொல்லுவோம்ல, பிள்ளை ஏதாவது அழகாமல் செஞ்சுட்டா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அடி வாங்கி வாங்கிறதுக்காடா உன்னை தவமாக இருந்து என்ன பண்ணான் பெத்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல தான் ஆண்டவர் நம்மை எப்போ எதற்காகவா? நல்ல போராட்டத்தை. நீங்கள் போய் வியாதியில் போராடணும் இல்லை, பிசாசோடு போராடணும் அல்ல, வியாதியோடு நீங்கள் படுக்கையாக இருக்கணுன்றதுக்காக அல்ல. நீங்கள் ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்கள் இருதயத்தில் கை வை. எல்லாம் உங்கள் இருதயத்தில் கையை வச்சு, நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் எதிராளியோடு சண்டை கிடையாது, நம்மளுடைய விரோதியோடு சண்டை கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம கிட்ட சண்டை கிடையாது, எதிர்த்த வீட்டுக்காரன் சண்டை கிடையாது, பிசாசோடு சண்டை கிடையாது. முதல்ல யாரு கூட நம்ம போராடணும்னா நம்ம கூட நம்ம ஒரு நல்ல போராட்டத்தை போராடணும். தன்னிலை அறியணும். ஒரு ஊழியக்காரர் பேசுறது இதுதான். என்ன? தன்னிலையை முதலாவது நாம் அறியணும். நான் எதற்காக உருவாக்கப்பட்டேன், நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், ஏன் நான் இயேசுவின் சாயலாக உருவாக்கப்பட்டேன் இல்லையா? உண்மைதானே? நீங்க நானும் எல்லாம் யாருடைய சாயல்? இயேசு கிறிஸ்துவின் சாயல். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாரு? எப்படி வாழ்ந்தாருங்க? ரெண்டு பங்களா, 4 பைக்கு, எங்கே போனாலும் ராயல் என்ஃபீல்டில் போனாரா? நல்ல ஒரு கோட் சூட்டை போட்டுக்கிட்டு, நல்ல பூட் ஷூ போட்டுக்கிட்டு, நல்ல டை கட்டிக்கிட்டு இல்லையா? அப்படிதானே நடந்து போனார். அவர் செத்த உடனே அவருக்கு நல்ல ஒரு சந்தன மரத்தில் நல்ல என்ன பண்ணாங்க, பெட்டி செஞ்சு அவருடைய கல்லறையில் வைத்தாங்களா? இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்ததா? இந்த உலகத்தில் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினார் என்று சொன்னால் அது உண்மையாகவே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை உங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதற்காக இயேசு கிறிஸ்துவை போல உருவாக்கப்பட்டேன் என்று சொன்னால், நான் அவரை போல சிலுவையை சுமந்து இந்த உலகத்தில் நான் போராட வேண்டிய காரியங்களை ஒரு நல்ல போராட்டத்தை போராடி இயேசுவை போல நான் எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். இயேசு கிறிஸ்துவை புதைக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் வாங்கி வைக்கல. ஏதோ ஒரு மனுஷன் அவருடைய இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கிறதுக்கு கூட அந்த நாள்ல என்ன இல்லை, சத்திரங்கள் இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து எங்க போனாரு? மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு. இயேசு கிறிஸ்து எதனால மாட்டு தொழுவத்தெல்லாம் அவருக்கு பிறக்கிறதுக்கு கூட அந்த நாள்ல மண்டபங்கள் கிடையாது. ஏன்னா அங்க அந்த நாள்ல அது பண்டிகையின் காலமா இருக்கிறதுனால மண்டபங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டதுனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அவர் பிறந்த இடம் மாட்டு தொழுவமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு, ஆண்டவரே ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி
தேவ சமூகத்தில் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர் வந்துட்டா உடனே ஆண்டவரே ஏன் இந்த போராட்டம்? இயேசு கிறிஸ்து என்ன நினைப்பாரு? ஆனால் பாருங்களா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடினேன், அதெல்லாம் விட்டுட்டு இதை போய் போராட்டம்னு சொல்றீங்களே. பிசாசு உங்களை பார்த்து சிரிப்பான். இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சொல்லுவான், பாத்தியா உன் பிள்ளை சாதாரண தலைவலிக்கு நல்ல போராட்டம்னு சொல்லிக்குது, தன் வாழ்க்கையில் இது ஒரு நல்ல போராட்டம் சொல்லுது, அப்படி இதுக்காக தான் நீ சிலுவையில் அடிக்கப்பட்டியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? நம்மளை பார்த்து கேலி பண்ணுவான். உண்மையாகவே நாம் அழைக்கப்பட்டது ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு. ஹல்லேலூயா. நான் நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நாம் உலகத்தோடு இருக்கிறோம், இன்னமும் உலகத்தோடு இருக்கிறோம். என்ன பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காதீங்க. நம்ம எல்லாரும் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இனியும் சத்தியங்களை சத்தியமாய் பேச வேண்டியது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியங்கள், இனியும் ஆசீர்வாதங்களையும், இனியும் உங்களை நன்மை தருவார், உங்கள் தலைமீது வாரி கொட்டுவார்னு சொன்னீங்கன்னா, என்ன போல இந்த உலகத்தில் வேற முட்டாள் கிடையாது. நான் ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். நீங்க உள்ள வந்துட்டீங்க, உள்ள வர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாமே. உள்ள வந்துட்டா உங்களுக்கு உபதேசம் வேற. இன்னைக்கு வெளியிலையும் அதே உபதேசம், இன்னைக்கு உள்ளேயும் அதே உபதேசம். இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? நல்ல தடவி கொடுத்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு விசுவாசிக்கு ஒரு ஜுரம் வந்தா போராட்டம், ஒரு தலைவலி வந்தா போராட்டம். அவனுக்கு இன்னும் என்ன ஒரு நல்ல போராட்டம் என்பதை சபை விசுவாசிக்கு தெரியல. ஏன்னா அந்த சபை போதகருக்கே இன்னும் நல்ல போராட்டம் என்ன என்பதை தெரியல. நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்ற அழைப்பை உணராமல் இருக்கிறாங்க. இந்த சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். உங்க வாழ்க்கையில நித்திய ஜீவனை இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து செல்வீர்கள் என்று சொன்னா, உங்களுக்கு பரலோகம் என்பது அறிவே இல்லாத காரியங்களாக மாறிவிடும். பரலோகம் என்பது இந்த ஜனங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் அழைக்கப்பட்ட எவர்கள் தங்கள் வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை இயேசுவுக்காக உண்மையாய் வாழ்கிறார்களோ அவர்களே நல்ல போராளியாக ஆண்டவர் பாருகிறார். நேற்று ஆன்லைன்ல நான் ஆண்டவருடைய 12 சீஷர்களை குறித்து தான், அவருடைய மரணத்தை குறித்து நான் ஒரு கிளிப்பிங் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த 12 பேர்ல 11 பேர் ரத்த சாட்சியா மரிச்சவங்க. எல்லாம் நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவர் சமூகத்தில் மரித்தவர்கள், சாகும் வரை கல்லெறியப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக உண்மையாய் உத்தமமாய் வாழினவர்கள். பரிசுத்த ஆவி தங்களுடைய வாழ்க்கையில வராத வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ஏனா தோணோ என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உங்களை போனோம், என்னைய போடுவோம். ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாறினது. ஒரு நல்ல போராட்டத்தை போராடினார்கள். அந்த நல்ல போராட்டத்தை நீங்களும் நானும் போராடணும். இன்னும் வசனத்துக்குள்ள போகவே இல்லை. அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதற்காகவே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. அதனால உங்க கஷ்டங்களை கண்டு நீங்க பயப்படாதீங்க, உங்க போராட்டங்களை கண்டு பயப்படாதீங்க. ஐயோ இதுதான் எனக்கு போராட்டமா அப்படின்னு எண்ணாதீங்க. இதுவல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போராட்டம். இதை கண்டு நீங்கள் அஞ்சுவீர்கள் என்று சொன்னார், இனி வரும் காலங்கள் கொடிய காலங்கள். இதை விட 100 மடங்கு 1000 மடங்கு கொடிய காலம் வரப்போகிறது. அதற்கு நீங்கள் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவீர்கள்? அதை நீங்கள் என்ன சொல்லுங்க? இதுவே எனக்கு ஒரு போராட்டம் சொன்னா, கடைசி காலத்தில் நீங்களும் நானும் பார்க்க போகிற காரியங்களே மெய்யான போராட்டம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
கிறிஸ்துவ ஜீவியத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்பி இருக்கிற புதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. அதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கவும் பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த நல்ல போராட்டத்தில் உங்கள் சாட்சிகளை இழந்துடக்கூடாது. உங்க கஷ்டத்தின் நிமித்தமாக நீங்க சாட்சிகளை, உங்களுடைய அறிக்கைகளை நீங்க நல்ல அறிக்கைகளாக பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அனுமதித்தான காரியங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை நல்லாக படியுங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. வேத வசனங்களை, கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் நல்லா படித்து புரிந்து கொள்ளுங்க. கடைசி காலம் எப்படி கொடூரமா இருக்கும், அதிலே நான் என்னை எப்படி அனுமதித்துக் கொள்ள வேண்டும், அந்த போராட்டத்தின் வாழ்க்கையில நான் எப்படி வாழ வேண்டும் என்பதே உங்களுடைய குறிக்கோளா இருக்கணும். நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளை கழிச்சு என்ன பண்ணலாம், அடுத்த மாசம் என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் தூரம் வைத்து விடுங்க. என்னுடைய ஒரே நோக்கம், நான் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நல்ல போராட்டத்தில் ஜெயம் எடுக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இனி வரும் அடுத்த வாரங்களிலே இந்த நல்ல போராட்டத்தை குறித்து தொடர்ந்து நாம் தியானிப்போம். இந்த நல்ல போராட்டத்தை நான் போராடுவதற்கு முதலாவது உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்க. விசேஷமாக இந்த போராட்டத்தின் சத்தியங்களை நீங்க தவறி விடாதபடிக்கு தொடர்ந்து இந்த சத்தியங்களை நீங்க கேளுங்க. கர்த்தர் இன்னும் அநேக வசனங்கள், அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை நம்மோடு பேச போகிறார். அதனால் இந்த வசனங்களை, கொடுக்கிற வசனங்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. வீடுகளில் போய் நீங்க உட்கார்ந்து இதை நன்றாக தியானிங்க. கர்த்தர் இங்க பேசுகிறதை விட நீங்க தனிமையில உட்கார்ந்து அந்த வசனங்களை, கொடுக்கிற வசனங்களை தியானிங்க. கர்த்தர் இதை விட இன்னும் ஆழமாய் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? நல்ல போராட்டத்தை போராடுவது. இயேசு என்னை ஏன் அழைத்தார்? சொத்து வாங்கி கொடுக்கிறதுக்கு, சுகம் வாங்கி கொடுக்கிறதுக்கு அல்ல. என் வாழ்க்கையில் நான் நல்ல போராட்டத்தை போராடி அவரோடு வலது பாரசத்தில், எப்படி யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தானோ அதே போல நீங்களும் நானும் இயேசுவினுடைய மார்பிலே சாய்கிறதே நமக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகளை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன்